ஆந்திராவில் ஒரு சம்பவம் ஆகி போச்சு பாருங்க. டிவி பார்க்கறதுல ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை மனைவி கணவனை குத்தி கொலை பண்ற அளவுக்கு போயிருச்சு. டிவி உண்மையிலேயே வீட்டில் எல்லாரும் சுதந்திரமா பார்க்க முடியுதா? ஏதாவது சிக்கல் இருக்கா? அந்த சிக்கல் இருந்தா அதை எப்படி சமாளிக்கிறது? இப்படி மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? டிவி இல்லாத காலத்துல கொஞ்சம் லேட்டா நியூஸ் வானொலியில கேட்கணும் செய்தியை, கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப சம்பவம் நடக்கிறதே பார்த்துக்கிறோம். தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டே பார்ப்போம். தோசை பிள்ளைகளுக்கு வீட்டுக்காரவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் பார்ப்போம் டிவி. சந்தோஷமா இருக்கும். 10 மணி வரையும் பார்ப்போம். ஒரு நாள் கூட காசு டிவிக்கு போடாட்டினாலுமே டென்ஷன் ஆயிருது. எப்படியாச்சும் போட்டு இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அந்த சீரியலை அப்படிங்கிற முடிவு தான் போகுது. எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. நான் டெய்லரிங் கடை பார்த்துட்டு இருக்கேங்க. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து டிவி பார்க்க முடியாது. வியாபாரத்தை முடிச்சுட்டு போக 10 மணி ஆகுனேன். வீட்டுக்கு போனால் மன உடச்சலாக தான் இருக்குது. பசங்க போனால் எனக்கு வந்து பொம்மை படம் பார்க்கணும், வீட்டுக்காரங்க நியூஸ் பார்க்கணுன்றாங்க. அவங்க வந்து அவங்க சேனலு இந்த நாடகம் அது இதுன்னு பார்க்குறாங்க. டிவி இருக்கிறனால பிள்ளைகள் வந்து படிப்பு வந்து அதிகமாக பாதிக்குது. படிப்பு கெடுற காரணமே டிவி தான். எல்லா டிவியும் செய்தி மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அந்த சின்ன குழந்தைய வந்து எனக்கு பொம்மை படம் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு எங்களை பார்க்க விடுறது இல்லை. இப்போ வரக்கூடிய சீரியல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பலவிதமான வந்தாது ஒரு மக்களுடைய கருத்துக்கு எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு உணர்ச்சி வசப்படணும்? நல்ல சிந்தனையோட பார்த்தோம்னா டென்ஷனுக்கே வேலை இல்லை. தொலைக்காட்சி பெட்டி வந்தது வந்து மக்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு பயனுள்ள சாதனமாகவே நம்ம கருதத்தான் வேணும். எங்கள் வீட்டில் என் பொண்ணு 10th எக்ஸாம் இருக்கிறதுனால கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணி 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக கேபிள் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்குது. வீட்டுக்கு போனால் ஒரு மணி நேரம் டிவி பார்ப்போம். அந்த நேரத்தில் லேடிஸுங்க இந்த சீரியல் பார்க்கணும், பசங்க கார்ட்டூன் பார்க்கணும்பாங்க. இல்லாத போது அடுத்த விட தானே நம்ம என்ன நியூஸாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டோம். வெளியில் என்ன நடக்குது எதுன்னே நமக்கு தெரியல. இப்போ டிவி இருக்கிறதுனால எல்லாத்தையும் அதில் பார்க்குறோம்ல. வயசானவங்களுக்கு வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. அதனால டிவி பார்க்குறது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது.